வணக்கம் தோழர்களே. கர்ம வீரர் காமராஜர் இளைஞர் பாசறையின் சார்பாக உங்களை நான் சந்திக்கின்றேன். நமது பாசறை விரைவில் ஒரு கட்சியாக இதை அமைக்க வேண்டும். யார் எவன் மூலமாக கட்சி தொடங்குகிறான். நல்லவர் காமராஜர் அவரது பெருமையை காப்பாற்றும் வகையில் நமது இந்த பாசறை நாளைக்கு இது ஒரு கட்சியாக மாறப்போகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் நமது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த கண்ணகி நகர் கார்த்திகா அன்பு மகள் அவளுக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்டத்தை யாராக இருந்தாலும் அதுக்கு அடிபணியாமல் சட்டம் தன் கடமை செய்யும் என்று நிரூபித்து காட்டிய எனது தங்கை ஈசா சிங் எஸ்பி அவர்களுக்கும் பாதுகாவல் உயர் அதிகாரி அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே எங்களது கர்ம வீரர் காமராஜர் இளைஞர் பாசறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் மக்களே, யாரும் கட்சி தொடங்கட்டும், நம்ம யாரையும் தப்பாக நினைக்கவில்லை. விஜய் அண்ணன் வந்து நாட்டுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்யட்டும். ஆனால் நீங்கள் இப்பொழுது செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்து இவர்களெல்லாம் ஏன் சேர்க்கிறீர்கள்? இவர்களை நம்பியா நீங்கள் கட்சி தொடங்கினீர்கள்? கிடையாது. அப்போ மக்கள் உங்கள் மேல் உள்ள நம்பிக்கை போய்விடும். இவர்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். நாஞ்சில் சம்பத்து எத்தனை இடத்திலிருந்து வந்திருக்கிறார்? நாளைக்கு உங்களிடம் இருப்பாரா கடைசி வரைக்கும் என்று நினைத்து பாருங்கள். செங்கோட்டையன் உங்களிடம் இருப்பாரா கடைசி வரைக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். விஜய் அண்ணனை நான் தனியாக உங்களை சந்திக்க எனக்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பு இருந்தால் நான் உங்களிடம் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இவர்களை நீங்கள் சேர்க்காமல் இருந்திருந்தால் கூட மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருந்திருக்கும். இவர்களை நீங்கள் சேர்த்ததனால் உங்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஒவ்வொரு ஆளாக சேர்த்து என்ன ஆக போகுது? இவர் வந்தால் நீங்கள் செய்யணும், அப்போ இவரை வச்சு தான் நீங்கள் செய்வீங்களா? மக்கள் அப்படி ஆகிருதில்ல. நீங்கள் உங்களை சேர்க்காமலே நீங்கள் பண்ணியிருக்கணும். அது போகட்டும். காவல்துறை அதிகாரி அங்கே கூட்டத்தில் இங்கே 40 பேர் செத்தார்கள் கரூரில். அந்த சதி இந்த சதின்னு சொன்னார்கள். ஆனால் பாண்டிச்சேரியிலே காவல்துறை கரெக்டாக செய்தது. விஷயானந்திடம் மைக்கை பிடுங்கினார்கள். இதே செயல் நமது தமிழக காவல்துறையில் நடந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? எங்களை பழிவாங்கிறார்கள் காவல்துறையை வைத்து என்று சொல்லியிருப்பார்கள். உயிர்கள் போனபடி தெரியவில்லை. நீங்களே பார்த்தீர்கள். இது ஆண்டவனாக கொடுத்த ஒரு வீடியோ. அது பொதுமக்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். காவல்துறை யாருமே நான் பார்த்தா தப்பாக சொல்ல முடியாது. ஸ்டாலின் அண்ணனு சொல்கிறாங்க, மழை பெஞ்சு 4000 கோடி என்னாச்சு, வெள்ளத்தில் மிதக்கு அப்படிங்காங்க. கடலுக்குள்ளே தண்ணி போனால் தான் எத்தனை நம்ம காவா வெட்டினா கூட தண்ணி உள்ளே போகும். கடல் நீரும் மெரினா பீச் மட்டத்துக்கு தண்ணி நிற்கி எல்லாம் சொன்னாங்க. வீடியோவில் பார்த்தோம், ப்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க டிவியில். அப்புறம் தண்ணி எங்கே போகும்? கடல் நீர் வற்றினா தான் மேலே உள்ள தண்ணி கீழே போகும். அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா நம்ம இதுக்காக பண்ணக்கூடாது. அவர் கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு. எத்தனையோ மேம்பாலங்கள் போட்டிருக்காரு. இதெல்லாம் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஏதோ சின்ன சின்ன சப்புகள் எல்லா ஆட்சிலையும் நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு நீங்கள் புதுசாக ஆட்சிக்கு வந்தால் கூட நடக்க தான் செய்யும். எல்லா ஆட்சிலையும் பாலியல் பலாத்காரம் எல்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், எல்லா ஆட்சிலையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. இப்படி தான் அந்த ஆட்சியில் தான் நடக்குன்னு, அந்த ஆட்சியில் தான் நடக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஆள் அடித்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் எல்லோரும் பாக்கிய லட்சக்கணக்கில் குடிக்கிய, உங்களை நான் பாராட்டுறேன். பஸ்ஸில் அடிபட்டு இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 பேர், அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் செத்தாங்க. ஒரு ஆளாவது கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்காரன், ஒரு தலைவன், எவனாவது, எல்லா கட்சியும் கேட்கேன், யாராவது ஒரு ஆள் போய் ஒரு 1000 ரூபா கொடுத்துருப்பீங்களா அந்த குடும்பத்துக்கு? ஒரு ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்களா? யாரும் போல. நீங்கள் வீம்புக்காக அரசியல் பண்ணுறதுக்காக இந்த ஆட்சியில் அப்படி நடந்துட்டுன்னு சொல்லி போய் பாக்கிய. ரோட்டில் அடிபட்டு பஸ்ஸில் அடிபட்டு இறந்து ஆக்சிடென்ட் ஆச்சா? அந்த மக்களை யாராவது ஒரு கட்சிக்காரன் போய் பார்த்தீங்களா? இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் நமது கர்ம வீரர் காமராஜர் இளைஞர் பாசறை விரைவில் கட்சியாக மாறப்போகிறது. பொங்கல் அன்று இந்த நிறுவனம் கட்சி தொடங்க போகின்றேன். நீங்கள் அதற்கு ஆதரவு தர வேண்டும். இளைஞர்களே, உங்களிடம் காசு பணம் கேட்கவில்லை, என்னிடம் காசு இல்லை. இவர்களுக்கு எப்படி நான் அடுத்த பிரிவிலையாவது நான் ஒரு நடிகனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நானும் நடிப்பேன், நல்லா நடிப்பேன். எனது இசைஞானி ஐயா இளையராஜா அவர்கள் எனக்கு இசையமைத்தார் என்று சொன்னால் நான் ஒரு படத்தை நானே இயக்கி நடிப்பேன். யாராவது தயாரிப்பாளர்கள் என்னை வைத்து படம் எடுக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லுங்கள், நான் நடிக்கேன். படம் ஓடலைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அது கட்டுப்படுறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை என்கிட்ட இருக்குது. புரியுதா? அதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நானும் நடிகர் ஆகணும். நடிகர்களுக்கு தான் இப்போ மவுசு. மக்களை திருத்த முடியல, என்னென்னு மோகமோ தெரில. அதனால் நீங்கள் நம்ம இந்த பாசறைக்கு ஆதரவாளர்கள், இளைஞர்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு என்று வேண்டும். நான் உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன். ஏன்னா எல்லா காரங்களும் நாஞ்சில் சம்பத்து வந்தால் போதும், செங்கோட்டை வந்தால் போதும், காளியம்மா வருவாப்பிலையா, இப்படி ஒவ்வொரு ஆளாக நீங்கள் சேர்த்துட்டு போனால் அப்போ இவங்களை வச்சு தான் நீங்கள் அரசியலே பண்ணுறீங்களா? இல்லை இவங்களான தமிழ்நாடே இல்லையா?
இவங்க கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பாங்களா? அதை விஜயண்ணா நீ யோசித்து செய். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.